சரஸ்வதி நமஸ்துப்யம் வரதே காமரூபிணி வித்யாரம்பம் கரிஷ்யாமி சித்திர் பவது மேஷதா. அனைவருக்கும் எனது அன்பார்ந்த வணக்கங்கள். நான் உங்கள் நர்பதி ராஜா மணிகண்டன். செப்டம்பர் 23ஆம் தேதியான இன்று புரட்டாசி மாதம் 7ஆம் தேதி துவிதியை திதி சந்திர தரிசனம் நடைபெறுகிறது. இந்த சந்திர தரிசனத்தை மக்களான நீங்கள் விட்டுவிடாமல் தங்கள் வேலைகளை சில நிமிடங்கள் ஒதுக்கி வைத்துவிட்டு அந்த சந்திர பகவானை தரிசனம் செய்யுங்கள். சந்திர பகவானை தரிசனம் செய்யும் பொழுது அம்மை அப்பனான பரமேஸ்வரனையும் அன்னை பார்வதி தேவியும் மனதார நினைத்து வழிபடுங்கள். அப்படி நீங்கள் சந்திர பகவானை நினைத்து வழிபடும் பொழுது உங்கள் உள்ளங்கைகளில் ஒரு சில நாணயங்களை வைத்துக்கொண்டு வணங்கி அந்த நாணயங்களை சேகரித்து வைத்துக் கொண்டால் உங்கள் இல்லங்களில் செல்வங்கள் செழிக்கும் என்பது ஒரு நிதர்சனமான உண்மை. அது மட்டுமல்ல, இந்த சந்திர பகவான் மனோகாரகன் என்று சொல்லப்படுகிறார். உடலுக்கும் அவர்தான் காரகன். இந்த உடலையும் மனதையும் இயக்கக்கூடியது இந்த சந்திரன். தன்னுடைய முழு பலத்தையும் இழந்து அமாவாசைக்கு பிறகு 3ஆம் நாளில் 3வது பிறையாக நான் மீண்டும் துளிர்ந்து எழுகிறேன் என்று ஒரு மகிழ்ச்சியுடன் வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய தருவாயில் அவரை தரிசனம் செய்கின்ற பொழுது அந்த அம்மையப்பனுடைய பூரண அருளும் சந்திர பகவானுடைய அனுகிரகமும் நமக்கு கிடைக்கிறது. சரி, சந்திர பகவானை வணங்குவதனால் நமக்கு என்ன விமோச்சனம்? நம்முடைய பூர்வ ஜென்ம பாவங்கள் சிறிது சிறிதாக விலகும். ஒவ்வொரு மாதமும் இந்த சந்திர தரிசனத்தை 3ஆம் பிறையை நாம் விட்டுவிடாமல் வழிபட்டு வர வேண்டும். அப்படி வருகின்ற பொழுது நம்முடைய பாவங்கள் சிறிது சிறிதாக குறைந்து நம் வாழ்வில் நல்ல திருப்புமுனை ஏற்பட்டு ஒரு நல்ல முன்னேற்றத்தில் நல்ல செல்வ கடாட்சத்துடன் வாழ்வதற்கு வழிவகுக்கிறது. அப்பேற்பட்ட இந்த சந்திர தரிசனத்தை நீங்கள் விட்டுவிடாமல் மாதந்தோறும் இந்த சந்திர தரிசனத்தை கடைபிடித்து வந்தீர்களானால் உங்களது பாவங்கள் சிறிது சிறிதாக குறைந்து செல்வ கடாட்சம் பெற்று உங்களுக்கு கடன் பிரச்சனையா அந்த கடன் எல்லாம் அடைஞ்சிடும். திருமண தடையா திருமணம் தடையும் அடைஞ்சிடும். திருமணத்துக்கு பிறகு மனைவி கணவன் இவர்களுக்குள்ள பிரச்சனையா, அதாவது சனி சந்திரன் புணர்வு தோஷம் என்று சொல்வார்கள். அப்படிப்பட்டவர்கள் எல்லாம் இந்த சந்திரன் பலம் இழந்து வளர்ந்து கொண்டிருக்கும் இந்த தருவாயில் 3ஆம் பிறையில் தரிசனம் காண்பதனால் உங்களது இல்லங்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் குறைந்து ஒரு அமைதியான நிம்மதியான சூழ்நிலை ஏற்படும். பலதரப்பட்ட மாற்றங்கள் ஏற்படும். செல்வ கடாட்சம் ஏற்படும். காலபுருஷனுக்கு 4ஆம் இடத்திலே சந்திரன் ஆட்சியில் இருக்கிறார். 4ஆம் இடம் என்பது வீடு மனை வாகன யோகம். அப்படி என்றால் இந்த 3ஆம் பிறையில் சந்திர தரிசனம் உங்களுக்கு சகலவிதமான வசதிகளையும் வழங்கக்கூடியது. நீங்கள் சந்திரன் என்றால் வெறும் சந்திரன் என்று எடுத்துக்கொள்ளக்கூடாது. சந்திரன் என்றால் பரமேஸ்வரன், அன்னை பார்வதி, அம்மையப்பனின் சொரூபமாகவே இந்த சூரிய பகவானும் சந்திர பகவானும் நமக்கு தினந்தோறும் காட்சியளிக்கிறார்கள் என்பதனை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. எனவே இந்த சந்திர தரிசனம் என்பது மிக உன்னதமானது. நம் வாழ்வில் பல மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடியது. இந்த புரட்டாசி மாத சந்திர தரிசனமான இன்று மிக மிக அற்புதமான ஒரு நமக்கு விமோச்சனத்தை தரக்கூடிய, நம் வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு சந்திர தரிசனம். எனவே அன்பர்களே, இன்றைய சந்திர தரிசனத்தை அனைவரும் தரிசனம் செய்து வாழ்வில் பல வெற்றிகளை பெற்று சீரும் சிறப்புமாக வாழ்வீர்கள் என்று சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் நர்பதி ராஜா மணிகண்டன். நன்றி, வணக்கம்.